உருளைக்கிழங்கு இருந்தா கறிக்குழம்பு சுவையில சூப்பரா இட்லி தோசைக்கு ஒரு குழம்பு வச்சு பாருங்களேன். செய்யறதும் ஈஸி, ரொம்ப டேஸ்டா இருக்கும். பெருசா இருந்தா ஒரு உருளைக்கிழங்கு, சின்னதா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு கட் பண்ணி 2ஆ 3ஆ கட் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய வெங்காயம், 2 குட்டி குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். நீங்க தக்காளி இல்லாம செஞ்சீங்கன்னா பாக்குறதுக்கும் கறிக்குழம்பு மாதிரியே இருக்குங்க. தக்காளி வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. துருவியோ இல்ல கட் பண்ணியோ மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 5 வரமிளகாய் சேர்க்கிறேன். நீங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. சின்னதா இருக்கறனால 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பெருசா இருந்தா கம்மியா எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, ஒரு துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு. இவ்வளவுதாங்க. இது கொஞ்சம் நல்லா தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க பொருள் எல்லாம் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட சேர்த்திக்கோங்க வதக்கறக்கு. இப்ப இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலாவை உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம கடைசியில உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி சேர்க்கும் போது இந்த தண்ணி அளவு சரியா இருக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஹை ஃபிளேம்ல 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை தோல் உரிச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா வேண்டாம், கொஞ்சம் பீஸா இருக்க மாதிரி கொஞ்சம் மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இது 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சதையும் உள்ள சேர்த்திட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி மாதிரி இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு அந்த குருமா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி பத்தல அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியா இருந்தா இது நல்லா இருக்காது. கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இட்லி தோசைக்கு சூப்பர் டேஸ்ட்ல இருக்குங்க. சப்பாத்தி பூரிக்கும் வச்சுக்கலாம், ரைஸுக்கும் நீங்க சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்காம கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க.